வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். வால்பாறையிலிருந்து அதிரப்பள்ளி போகக்கூடிய ஒரு நல்ல இயற்கை காட்சிகளோட ரம்மியமாக இருக்கக்கூடிய ஒரு ரூட்டில் தான் நாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வால்பாறையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நீங்கள் இந்த இடதுபுறமாக பார்க்கக்கூடிய சோலையாறு அணைக்கட்டு பகுதியில் நாம் போய்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவு அருமையான ஒரு இடம். அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கலாம், கண்ணாலையும் கேமராவாலையும். அவ்வளவு அருமையான இடம். இங்கே இந்த அணையில இருந்தே பிடிச்ச மீனை பொறிச்சு விற்கிறாங்கங்க. சூப்பராக இருந்துச்சு. என்ன ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அங்கே மீன் துண்டுகளை சாப்பிட்டுட்டு அப்படியே சூடாக இந்த மழைக்கு ஒரு காஃபியையும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள நம்முடைய பயணம் ஆரம்பிச்சிருக்கு. அதான் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், திக் 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 அப்படின்னு போட்டிருப்பேன். அவ்வளவு பயங்கரமான இடத்துக்குள்ள எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவ் 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 அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கிளைமேட், அப்படி ஒரு சீனரி, அப்படி ஒரு இயற்கை காட்சிகள், அவ்வளோ நீர்நிலைகள், அருவிகள், இதை எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி போக போகிறோம். சோலையாறு அணைக்கட்டு பார்த்தாச்சு. அங்கேருந்து கிளம்பி நாம் போய்கிட்டே இருக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த மலைப்பாதையில் நாம் கீழே இறங்குவோம். வால்பாறை மேலே ஏறிட்டு இப்போ அதிரப்பள்ளியை நோக்கி கீழே இறங்க போகிறோம். போகிற வழியில் எல்லா பக்கமுமே ஆறுகளும் அருவிகளும் ரொம்பவே நிறைஞ்சு இருக்குது. இந்த பகுதியில் போகிற சமயத்தில் நாம் ஒரு விஸ்பர் ஃபால்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து அதுக்கு அடுத்து நாம் கேரளா என்ட்ரிக்குள்ளே போக போகிறோம். இந்த சோலையாறு அணைக்கட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், 1965 இந்த அணைக்கட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 71 வாக்கில் இந்த அணையை முடிச்சிருக்கிறாங்க. ஆசியாவிலேயே 2வது அதிக ஆழமான ஒரு அணைக்கட்டு அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஆழியார் பரம்பிக்குளம் அந்த நீர்த்திட்டத்தின் கீழே இது வருது. இன்ஜினியர் மிஸ்டர் கே பழனிசாமி அப்படிங்கிறவங்க இதை உருவாக்கி இருக்கிறாங்க. இதோடைய கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 150.2 மில்லியன் கனமீட்டர் அளவுக்கு இதில் கொள்ளளவு இருக்குது. வால்பாறையிலிருந்து 20 கிலோமீட்டர். இந்த சோலையார் அணையை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். காட்டுக்குள்ளே போகிறோங்கிற ஃபீலு உங்களுக்கும் இப்போ வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் போன சமயத்தில் அதிகமான ஆள் நடமாட்டமே இல்லை. அதனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அங்கங்கே நிப்பாட்டுற மாதிரியான இடம், ஆனால் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. நிப்பாட்டக்கூடாதுன்னு தோணுச்சு. ஏன்னா நிப்பாட்டாதீங்க நிப்பாட்டாதீங்க நிப்பாட்டாதீங்கிற மாதிரி நிறைய போர்டு அங்கங்கே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால நிப்பாட்டலைங்க. முடியுமா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச நேரத்தில் நான் வீடியோஸ் எடுத்திருக்கிறேன். அதை உங்களுக்காகவும் போடுறேன். இப்போது நாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அந்த சோலையாறு டேமெல்லாம் தாண்டின உடனே காட்டுப்பகுதிக்குள்ளே வந்துட்டோம். நம்ம கேரளா வனப்பகுதியிலேருந்து வனத்துறையினர் உங்களை அங்கே ஒரு செக் போஸ்ட்டில் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களை இதை மாதிரி அனுப்புவாங்க. பாருங்கள், யாருமே இல்லாத நேரத்தில் இப்படி ஒரு ரூட்டுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது, அதுவும் மழை நேரத்தில். ரோடு ரொம்ப தூரம்லாம் தெரியாது, கொஞ்சம் தூரம் தெரியும். 2 பக்கமுமே மரங்கள் அடர்ந்து காணப்படும். அதனால நீங்கள் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். எங்கே வேணாலும் என்ன மாதிரியான வனவிலங்குகள்னாலும் இருக்கலாம். இங்கே கொஞ்சம் சிறுத்தை, புலி, அதே மாதிரி யானை கூட்டம் கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாம்புகள், கொஞ்சம் மலைப்பாம்புகள் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கொஞ்சம் கவனமாக போங்க. எதுவும் ஹார்ம் பண்ணாது, இருந்தாலும் நம்ம பயந்துடக்கூடாது இல்லையா? இந்த ஒரு வனப்பகுதிக்குள்ளே போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி வனப்பகுதிகள் தாங்க உலகத்துடைய இதயமே, நுரையீரலே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க தான் இந்த ஒரு நல்ல சீரோஷ்ண நிலையை ஏற்படுத்தி தர்றது, மழை வர்றதுக்கு காரணமாக இருக்குது. சுத்தமான காற்றாக இருக்கட்டும், நல்ல மூலிகைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தரக்கூடியது இந்த காடுகள் தான். இந்த காடுகளை நம்ம அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாகவே இருந்துக்கணும். இந்த காட்டு பகுதிக்குள்ளேயே போனேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ரூட்டு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆனாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த காட்டுக்குள்ளே போகிறோமே, திடீர்னு யானை வந்துட்டா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி. மழை நேரமாக இருந்ததுனால கொஞ்சம் அங்கங்கே அந்த யானை சாணம் இருந்தது, ஈரமாக இருந்ததுனாலையும் ஒரு பயம். ஒருவேளை இப்போ தான் வந்துட்டு போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு.
யானைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு தாங்க. ஒவ்வொரு நிமிடத்துலையுமே இங்கன யானை நிற்குமோ அங்கன யானை நிற்குமோ அப்படின்னுலாம் தோணுச்சு. சில இடங்கள்ல வரும்போது கொஞ்சம் ஸ்மெல் வேரியேஷன் இருந்ததை என்னால் உணர முடிஞ்சுது. ஆனாலும் அங்கெல்லாம் நின்று பார்க்கல. பார்த்தீங்களா, குறுக்க மறுக்க என்னென்னலாமோ என்ன செய்யும், ஓடிக்கிட்டே தான் இருக்குது. சின்ன சின்ன விலங்குகள், முயல் மாதிரியானது, மான் இருக்கிறத பார்த்தேன். பெரிய வனவிலங்குகள், புலி அதெல்லாம் பார்க்கல. ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்தாச்சு. வந்தால் அங்கே அதிரப்பள்ளிக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வாழைச்சல் அருவி அப்படின்னு ஒரு அருவி இருக்குதுங்க. இங்கே நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டணும். 50 ரூபா தான். அதை கட்டியாச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிரப்பள்ளிக்கும் இதே டிக்கெட்டை காட்டிட்டு போகலாம். வாழைச்சல் அருவி அப்படிங்கிறது சாலக்குடி ஆற்றை உருவாக்கக்கூடியது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி ஒரு 3 வியூ பாயிண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. ஒரு பாத்வேயும் இருக்குது. நீங்கள் அழகாக அதில் நடந்துக்கிட்டே அந்த அருவியை ரசிக்கலாம். உள்ளெல்லாம் இறங்க முடியாது. இறங்கினா கீழே தான் போய் அதிரப்பள்ளியில் தான் போய் நிற்கணும் போல். நீரோட்டம் அவ்வளவுக்கு இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. அந்த அருவியோட அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே ரொம்ப ஒன்றும் கூட்டம் இல்லை. கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் நின்று பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. டூரிசம் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையில் கேரளாவில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நான் போன இடங்கள்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ். என்ன, எங்கே போனாலும் சரி ஒரு என்ட்ரி ஃபீ கேட்பாங்க. தமிழ்நாடு மாதிரி நிறைய இடங்கள்ல உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது, என்ட்ரி ஃபீ கேட்பாங்க. ஆனால் அந்த என்ட்ரி ஃபீ வாங்குறதுக்கு தகுந்த மாதிரியே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இங்கே இந்த தண்ணிக்கு இப்படி இருக்கு, இதை விட கூட தண்ணி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. நல்லா இருந்துச்சு. பிரம்மாண்டம்னா அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கே நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறேன். இந்த சாலக்குடி ஆறு இங்கே கிராஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. அதில் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்தோம். ஆனால் அந்த இடத்துல போகும்போதெல்லாம் கொஞ்சம் பயம். சின்ன பாலமாக இருக்குது. 2 பக்கமுமே தண்ணி அப்படி ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. சூப்பர்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. காட்டுப்பகுதி தான் பாருங்கள், யாரையுமே காணோம். ஏதோ தனியாக போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே அப்படியே இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே போகிறேன். நான் சொன்ன மாதிரி திக்குன்னு இருக்குது. அதே சமயத்தில் வாரே வா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இயற்கை காட்சிகள் ரொம்பவே நல்லா இருக்கு. மழை நேரத்தில் வந்தது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நல்ல பச்சை பச்சையல்னு இருந்துச்சு. நனைகிறத பெரிய பொருட்டாக நான் எடுத்துக்கல. அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன். போகிற வழியில் பார்த்தேன், ஒரு ட்வின் ஃபால்ஸ் இருந்துச்சு. ரெட்டை அருவி மாதிரி இருந்துச்சு. என்ன அருவி அப்படின்னு பார்த்தா அது சார்பா அருவி. அதாவது நம்ம வாழைச்சல் அருவிக்கும் அதிரப்பள்ளி அருவிக்கும் நடுவில் இருக்கு. ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் மாதம்லாம் இங்கே வந்தோம்னா ரோடு மேலே தண்ணி வரும் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அந்த அருவியுடைய அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டு வந்தாச்சு. வந்தாச்சு. அப்படியே வந்து நம்ம அதிரப்பள்ளி அருவிக்கு வந்தாச்சு. அதிரப்பள்ளி அருவியை பொறுத்தவரையில் ஏற்கனவே வாழைச்சல் அருவியில் நீங்கள்
வாங்கின அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸை காட்டிட்டு உள்ளே போகலாம். போனால் நீங்கள் உள்ள கீழே இறங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவ்வளவு உயரமான அருவியை மேலேருந்தும் பார்க்கலாம், கீழே இருந்தும் பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே இருந்து பார்க்கறதுக்காக இங்கே இறங்கி நடந்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கல் போட்டு வச்சிருக்கிறாங்க. நீங்கள் இறங்கி எப்படினாலும் நடந்து தான் ஆகணும். ஆனால் சூப்பராக இருக்குது, ரம்மியமாக இருக்குது. கீழே இறங்கி ஒரு பிரம்மாண்டமான அருவியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அதிரப்பள்ளியை பொறுத்தவரையில் இந்தியாவுடைய நயாகரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுடைய நயாகரா அப்படின்னு சொன்ன உடனேயே எனக்கு கவிஞர் வைரமுத்து எழுதின ஒரு கவிதை தான் ஞாபகம் வருது. நயாகராவை பொறுத்தவரையில் அவர் சொல்லியிருப்பாரு, இது நீர் வீழ்ச்சின்னு எவன் சொன்னான், நீர் எழுச்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி தாங்க இருந்தது இந்த அருவி. நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு பாருங்க. ஆஹா, சூப்பர்னா அவ்வளவு சூப்பராக இருக்குதுங்க. இதுக்கு இடையிலையும் சில டேம் கட்டுறதுக்கெல்லாம் முயற்சி நடந்திருக்கு. கேரளானாலே குறுக்க மறுக்க டேமை கட்டிடுவாங்க போல இருக்கு. ஆனால் அது அப்படி சர்ச்சையாகவே தொடங்கி சர்ச்சையாகவே என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சுங்க. 24 மீட்டர் உயரம். அப்போ பாருங்களேன், ஒரு ஏறக்குறைய ஒரு 80-90 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த ஒரு அருவி, அதையும் தாண்டி இருக்கக்கூடியதுன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. இங்க நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. புன்னகை மன்னன் படம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதனால தான் இதுக்கு புன்னகை மன்னன் அருவி அப்படின்னு கூட நம்ம இதில் சொல்லுவாங்க. இருவர் படத்துல வரக்கூடியது இருக்கு இல்லையா, அந்த நறுமுகையை பாட்டு, அது இங்கே தான் எடுத்தாங்க. பாகுபலி இங்கே எடுத்திருக்கிறாங்க. ராவணன் படத்துல நிறைய காட்சிகள் இங்கே எடுத்திருக்காங்க. நிறைய படங்கள் இங்கே எடுத்திருக்கிறாங்க. இந்த அருவியுடைய அழகை கீழே நின்று அப்படியே ரசிச்சாச்சு. மேலே போய் பார்ப்போமே அப்படின்னு மேலே போய் பார்த்தேன். சூப்பர்னா அவ்வளவு சூப்பராக இருக்குது. தண்ணி ஓடுறது, நம்ம உள்ளெல்லாம் இறங்குறதுக்கு அனுமதி இல்லை. அங்கே காவலர்கள் இருந்து உங்களை போகாதீங்க அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. அங்கே முடிச்சுட்டு அதிரப்பள்ளி தாண்டி அந்த ஆறு ஓடுறதுக்கு பக்கத்திலே ஒரு ரூமில் ஸ்டே பண்ணணும்னு ஒரு ஆர்வம். அதனால அங்கே போயாச்சு. அங்கே ரூம் சூப்பர்னா அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. நம்ம அருவியிலிருந்து வரக்கூடிய தண்ணி பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோங்க. ஃபால்ஸ் பக்கத்திலே உள்ளது. இதில் நம்ம குளிச்சுக்கிடலாம். இந்த இடத்துல நைட்டு தங்கணும். இந்த தண்ணி ஓடுற சத்தம் சூப்பராக இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு இங்கே ஒரு குளியலை போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறேன். கிளம்பி நம்ம இடுக்கி டேம் வழியாக மூணாறு போகிறதுக்காக போனோம். மழை நேரங்கிறதுனால அங்கங்கே நிறைய அருவிகள் இருந்துச்சு. பால் போல விழக்கூடிய அருவிகள் இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருந்ததையும் பார்த்தேன். ஆக நம்ம வால்பாறையில் தொடங்கின மழை மூணாறு வரைக்கும் 2 நாளாக இருந்துச்சு. ஏறக்குறைய மழையிலேயே 6-7 மணி நேரம் ட்ராவல் பண்ணினேன். ஆனால் எப்படி சொல்கிறது, எந்த விதமான வருத்தமோ எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இப்படி ஒரு ட்ரிப் அடிங்க. ஆழியாறில் தொடங்கி கவியருவி, வால்பாறை, வால்பாறையில் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே அதிரப்பள்ளியிலேருந்து இடுக்கி வழியாக மூணார் வந்து மூணாறுலேருந்து கீழே அப்படியே நாம் தேனி வழியாக இறங்கியாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு தடவை பைக் ரைடர்ஸ் நீங்கள் வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி ரூட்டுக்கு போயே ஆகணும். போய் பாருங்கள், நல்லா இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து இதை மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.